everyone, welcome to Meena for Math, which make your math lesson easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 16 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க. So that இந்த sum சிம்பிளா இருக்கும். And now let's start. Example 16. Factorize 4x square plus y square plus z square minus 4xy minus 2yz plus 4xz. ஓகே, இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி 5 பத்தி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி 5 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா x plus y plus z the whole square is equals to x square plus y square plus z square plus 2xy plus 2yz plus 2zx. ஸோ இந்த ஐடென்டிட்டியோட இது LHS இது RHS இல்லையா? இந்த RHSக்கும் கிவன் கொடுத்துருக்க ஃபேக்டரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக அங்கே 4x ஸ்கொயர்னு இருக்கு. மேபி எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2xன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 4x ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்தது ஒய்க்கு பதிலாக the same y ஸ்கொயருக்கு வேண்டிய இடத்துல ஜஸ்ட் y ஸ்கொயர். ஸோ அது ரிமைன் கான்ஸ்டன்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா y இருக்க வேண்டிய இடத்துல y இருக்குன்னே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது நமக்கு நெகட்டிவ் சைன்ஸ் பின்னாடி வரதுனால நம்ம y-னே வச்சுக்கலாம். அதே z ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல the same z ஸ்கொயர். ஸோ z is equals to z-னே வச்சுக்கலாம். இப்போ 2xy இருக்க வேண்டிய இடத்துல நெகட்டிவ் 4xy இருக்கு. ஸோ ஒன்று எக்ஸுக்கு நெகட்டிவ் சைன் வரணும், இல்லைனா ஒய்க்கு நெகட்டிவ் சைன் வரணும். ஸோ கொஸ்டின்ல பாருங்க, இந்த 4xyக்கு நெகட்டிவ் இருக்கு, 2yzக்கு நெகட்டிவ் இருக்கு. இது ரெண்டுத்துலையுமே காமனா இருக்கிற வேரியபிள் y. அப்படின்னா என்ன அர்த்தம்னா yக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ அதனால இங்க நான் நெகட்டிவ் ஒய்னு சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ வந்து நீங்க ஒர்க் ஆன் பண்ணி பாருங்க. 2xyன்னு இருக்கு, 2க்கு வேண்டியதுல 2 அப்படியே போட்டுருங்க. எக்ஸ்க்கு பதிலாக 2x, ஒய்க்கு பதிலாக நெகட்டிவ் ஒய். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நெகட்டிவ் 4xy கிடைச்சிருச்சா? அதே 2yz சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 2yக்கு பதிலாக நெகட்டிவ் ஒய், இசட்டுக்கு பதிலாக இசட். ஸோ நெகட்டிவ் 2yz வந்துருச்சா? ஈக்குவல் ஆயிடுச்சா? ஃபைனலா 2zxக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2 into z into xக்கு பதிலாக 2x. ஸோ 4xz. ஸோ கிளியர்லி வந்துருச்சு, எல்லாமே ஈக்குவேட் ஆயிடுச்சு. அப்போ அக்கார்டிங் டு ஐடென்டிட்டி 5 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் மைனஸ் 4xy minus 2yz plus 4xz is equals to x plus y plus z the whole square. x க்கு பதிலாக 2x, y க்கு பதிலாக negative y, z க்கு பதிலாக the same z, the whole square. So this will be your answer after factorize using identity 5. Okay va? So hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே exam 15 பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. and exam 17 பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.